ஒரு சில கிரிக்கெட் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடுற டீம் பேட்டிங் ஆட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வர டீம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேட்டா டியூ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த டியூனா என்ன? அது ஏன் வருது? அதுக்கெல்லாம் இந்த கேப்டன்சி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். டியூ அப்படிங்கிறது நைட் டைம்ல டெம்பரேச்சர் குறையிறப்போ காத்துல இருக்க வாட்டர் வேப்பர் பிரிஞ்சு குட்டி குட்டி வாட்டர் டிராப்லெட்ஸா ஃபார்ம் ஆகும். இது மோஸ்டா கிரவுண்ட்ல இருக்க கிராஸ் மேல நீங்க பார்க்கலாம். ஒரு ஏரியால டியூ ஃபார்ம் ஆகுறது அந்த ஏரியாவோட கிளைமேட், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், அப்புறம் அந்த ஏரியாவோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இதெல்லாமே பொறுத்து வேறுபடும். இப்போ இந்த டியூ வந்தா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பால் புல் மேல படுறப்போ ஈரமாகி அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். பால் ஈரமா இருந்தா பவுலர்ஸ்க்கு அதை பிடிச்சி போடுறது கஷ்டமா இருக்கும். லைன் அண்ட் லென்த் மிஸ் ஆகும். இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு பால் வலிக்கிட்டே இருந்தா அவங்களால ஸ்பின் பண்ண முடியாது. அதனால பாலும் டேர்ன் ஆகாது. ரெண்டாவது, இந்த பிச்சிலையும் ஓரளவுக்கு கிராஸ் இருக்கும். இப்போ டியூனால அதுவும் ஈரமாகறதுனால மொத்த பிச்சிலையும் கொஞ்சம் மாய்ச்சர் ஆட் ஆகும். இது பிச்சில் இருக்க கிராக்ஸை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த கிராக்ஸும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ பால் டேர்ன் ஆகாமல் அன்இவன் பவுன்ஸ் இல்லாமல் பேட்டுக்கு நல்லாவே வரும். பேட்ஸ்மேனுக்கும் அதை ஆடுறது ஈஸியாக இருக்கும்.